بسم الله الرحمن الرحيم. ஹதீஸ்களை பற்றி பல செய்திகளை நம்ம அறிந்து வருகிறோம். இதுவரை சொன்ன செய்திகள் என்னன்னு சொன்னால், குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்களை ஏற்கக்கூடாது. ஏன் ஏற்கக்கூடாது என்பதற்குரிய காரணங்களை இதுக்கு முந்தின வகுப்புல பார்த்தோம். அதற்கு முன்னால அறிவிப்பாளர்களை வைத்து எடை போட்டு ஒரு ஹதீஸுடைய நம்பகத்தன்மை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அறிவிப்பாளர்கள் சரியில்லை என்று நமக்கு தெரிய வந்தால் அதில் சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் அதை விட்டுவிட வேண்டும் என்பதை நம்ம சரியான ஹதீஸுக்குரிய கண்டிஷன்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த ஹதீஸ் கலையில எடுத்து நம்ம பேசும் பொழுது நாமெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியை நீங்க என்ன செய்யணும், உள்வாங்கி கொண்டு அதற்குரிய பதிலையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன கேள்வியை சந்திப்பீங்கன்னு சொன்னா, நீங்க குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும் என்று நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். இதை தவிர யாருடைய கருத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கூடாது, மார்க்கம் என்று நினைத்து பின்பற்றக்கூடாது என்று நம்ம சொல்றோம். இதை சொல்லும் போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க இது புகாரி ஹதீஸ் முஸ்லிம் ஹதீஸ் ஒரு நூலை காட்டி என்ன செய்றீங்க, பின்பற்றுறீங்க. அவங்களும் இமாம் தானே, அவங்களே நீங்க பின்பற்றுறீங்க. புகாரி இமாம் சொன்னாரு, முஸ்லிம் இமாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சில ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்றோம். இந்த ஹதீஸை நம்ம ஒன்றும் கேட்கல, ரசூலுல்லாஹ்ட்ட நம்மள நிறைய கேட்டோம் இல்ல, வேற ஒரு ஆளுக்கு சொல்றதுதான் நீங்களும் என்ன செய்றீங்க, பின்பற்றுறீங்க. அப்ப அபூ ஹனீஃபா, ஷாஃபி இமாம் இவங்களெல்லாம் பின்பற்றக்கூடாதுங்கிறீங்க, புகாரி முஸ்லிம் இவங்களெல்லாம் பின்பற்றணுங்கிறீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, ஆட்களை இமாம்களை தான் பின்பற்றுறீங்க, பேருக்கு சொல்லிக்கிறீங்களே தவிர தௌஹீத் ஜமாஅத்துல என்ன பண்றீங்க, இமாம்களை தான் பின்பற்றுறீங்க. இப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இது மேலோட்டமான அறிவுடைய மக்களுக்கு இது சரியானது மாதிரி தெரியும். நம்ம சரிதானே, நம்ம என்ன ஹதீஸ் நேரடியாக கேட்டோம், இது ஹதீஸ்ன்னு சொன்னவர் யாரு, புகாரி தான். இது சரியான ஹதீஸ்ன்னு சொன்னவர் யாரு, அவர் தான் சொன்னாரு. அப்ப நம்ம அவர் சொன்னதை கேட்டு நம்ம என்ன செய்யறோம், அது ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கரெக்டா தான் கேட்கிறாங்க என்று மேலோட்டமா சிந்திக்கிறவங்களுக்கு இது சரி மாதிரி தெரியும். ஆனா அது நுணுக்கமா சிந்திக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. நுணுக்கமா சிந்திக்கிறத சொல்லி கொடுத்துட்டா எல்லாரும் நுணுக்கமா சிந்திப்பாங்க, பெரிய கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அந்த நுணுக்கமாக சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வாதம் ரொம்ப ஒரு மடமையான ஒரு அறியாமை நிறைந்த வாதம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். யாரையும் கண்ணை மூடி பின்பற்றக்கூடாது என்று மார்க்கத்தில் சொல்றது உண்மைதான். சிந்தித்துதான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்றது உண்மைதான். ஆனா சிந்தித்து பின்பற்றுவது என்று சொன்னால் எது சிந்தனைக்குள் வருமோ அதைத்தான் சிந்திக்க முடியும். சிந்திக்கிறது என்ன வரணும், அது அந்த மேற்ற சிந்தனையில அடங்கணும். சிந்தனையில அடங்குற ஒரு விஷயமா இருந்தால் அங்க சிந்தனையை செலுத்தாவிட்டால் அது மடத்தனமாயிரும், அது குற்றமாயிரும். சில விஷயம் சிந்தனையில அடங்கவே அடங்காது, சிந்திச்சு அதை கண்டுபிடிக்க இயலாது, சிந்தித்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி விஷயமா இருந்தா அதை போய் யாராவது சிந்திக்கிறேன்னு சொல்லுவானா? இதே வழங்க அவங்களுக்கு சிந்தனையில் அடங்குற விஷயம் என்று சிலது இருக்கிறது, சிந்தனையில அடங்காத விஷயங்கள் சிலது இருக்கிறது. இப்ப ஒரு ஆள் கொலை செய்யறாரு, உங்க கண்ணால பாத்துட்டீங்க, 2 பேர் பாக்குறீங்க, கொலை செஞ்சதானே செய்றீங்க, 2 பேர் பார்த்துட்டு என்று சொல்றீங்க, நான் பார்க்கல. ஒரு ஆள் கொலை செய்யறாரு, 2 பேர் பாக்குறீங்க, 2 பேர் என்கிட்ட சொல்றீங்க, இந்த ஆள் என்ன செஞ்சாரு, கொலை செஞ்சாரு, அறுவாளை எடுத்து கழுத்துல வெட்டினாரு, நான் பார்த்தேன், நாங்க 2 பேரும் பார்த்தோம், கண்ணால பார்த்தோம் அப்படிங்கிறீங்க. இப்ப நான் இதை கேட்டுட்டு நீங்க நான் சிந்திச்சு பாக்குறேன், கண்ணை முடிக்கிட்டு கொலை செஞ்சாரு சிந்தனைக்கு வருமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிந்தித்து பார்த்து கொலை செஞ்சாரா இல்லைன்னு எப்படி தெரியும்? இது சிந்தனையில வருமா? சிந்தனையில் இது வராது. எப்படி சிந்திக்கிறது? இது சிந்தனையில் அடங்கவே அடங்காது.
இது கண்ணால் பார்க்கறது, கண்ணு தான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர சிந்தித்து பார்த்து என்ன செய்ய முடியாது. இனிங்க நான் அப்படியே செஞ்சு பார்த்துட்டு இல்லையே கொலை செஞ்சிருப்பாரு அல்ல கொலை செய்ய மாட்டார் எந்த முடிவாவது வருமா இதுல? கண்ண மூடி சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் அவர் கொலை செஞ்சாரா கொலை செய்யலையாங்கிறது எப்படி அடங்குமா? அது சிந்தனையில் என்ன செய்யாது, அடங்காது. இதுல என்னதான் செய்யணும்? சிந்தனையில் அடங்காது, பார்த்து தான் சொல்ல இயலும். நான் பார்க்கலன்னா பார்த்தவன் சொல்றதான் கேட்க முடியும். நான் பார்க்கலன்னா பார்த்தவன் என்கிட்ட சொல்றான், 2 பேரும் சொல்றானா அதானே கேட்க முடியும். நான் தான் பார்க்கல. ஒன்னு நான் பார்க்கணும், கொலை செய்யறதை நம்புவதா இருந்தா நான் பார்க்கணும். நான் பார்க்கல என்று சொன்னா பார்த்தவங்க சொல்லுவாங்கல்ல, அதை ஏத்துக்கணும். ஆனா அவங்க பொய் சொல்றாங்களாங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி பார்ப்போம், விசாரித்து பார்ப்போம். சரியான ஆளுக்குன்னு தெரிஞ்ச பிறகு சரியான ஆள் சொல்றதுனால நம்ம வேற வழி இல்லை. சிந்தனையில அடங்குற விஷயத்துக்கு சிந்தனை செலுத்தி ஆகணும். சிந்தனை அடங்காத விஷயங்களா இருந்தால் அதுக்கு என்ன செய்ய முடியாது, சிந்திக்க இயலாது. இப்ப நான் உதாரணமா உங்க வாப்பா பேர் என்னன்னு கேட்கறேன். உங்க வாப்பா பேர் ஏதோ ஒரு பேர் என்ன செய்றீங்க சொல்றீங்க, இதை நான் சிந்திச்சு பார்த்தா ஏத்துக்க முடியும்? வாப்பா பேர் அப்துல் காரா இருக்காத, அப்படியே செய்ய முடியும்? உங்க வாப்பா பேர் அப்துல் கார்னீங்கன்னா என்ன செய்ய வேண்டியதான், அப்படியே சரின்னு எழுதிக்கிற வேண்டியதான். நீங்க யோசிச்சு பாக்குறேன், உங்க வாப்பா பேர் அப்துல் காரா இருக்குமான்னா கிற்கன் தான் யோசிப்பாங்க. இதை போய் அவனை யோசிக்கலுமா? உங்க தகப்பனார் பேர் என்னன்னு ஒருத்தர் சொன்னாரே ஆனால் அவர் சொல்வதான் ஏற்றுக்கொள்ள முடியும். இது சிந்தனையை தவற விட்டுட்டான்னு யாரும் சொல்ல முடியாது. சிந்தனைக்கு கிரவுண்ட் இல்லைங்க. அதுல என்ன இல்ல, சிந்திக்கிறதுக்கு ஒரு வேலை அந்த கிரவுண்ட்ல அடங்காது. அந்த கிரவுண்ட்ல அடங்குனா தானே அந்த சிந்தனையை பயன்படுத்தலாம். இதுல எல்லாம் சொன்னது அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க பாபா பேர ஒருத்தன் கரெக்டா தான் சொல்லுவான், அவன் சொல்றதான் ஆதாரம் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இன்னாருடைய மகன் இன்னார் நம்ம சொல்லுகிறோமே, இது எல்லாமே சிந்திச்சு பார்த்தா சொல்றோம். சிந்திச்சு பார்த்து சொல்ல இயலாது, சிந்தனைக்கு இது வராது. அப்ப இது இந்த விஷயம், இந்த வித்தியாசம் விளங்குறது இல்லை உங்களுக்கு. நமக்கு என்ன விளங்குறது இல்ல, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை சொன்னாங்களா இல்லையா என்பது சிந்தனையில் வராது. அந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, அது எதுல வரும், சிந்தனையில வரும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஹதீஸில் இருந்து விளங்கக்கூடிய சட்டம் என்ன, இதுல என்ன வரும், சிந்தனை வரும். அப்ப சிந்தனைக்கு அடங்காத விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதுல போய் சிந்தனையை செலுத்தணும்னு யாரும் சொல்ல மாட்டார்கள். அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன, கேட்டு விசாரித்து அறிந்து கொள்வதுதான். கேட்டு விசாரித்து அறிந்து கொள்வது மட்டும்தான் எதுக்கு வழி இருக்குது. சிந்தனையில் அடங்காத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து அறிந்து கொள்வோம் அல்லது கேட்டு அறிந்து கொள்வோம், அது மாதிரி விஷயம் இருக்கிறது. ஆனா சிந்தனைக்கு எங்க வேலையே இருக்காது. சிந்திச்சு பார்த்து என்ன செய்ய முடியாது, அதை கண்டுபிடிக்க இயலாது. இந்த நுணுக்கமான வேறுபாட்டை புரிந்து கொள்வதை நம்ம என்ன செய்யணும் இருந்தோம்னா இந்த கேள்வி வராது. இப்ப நம்ம புகாரி இமாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, எனக்கு அவர் சொன்னாரு, எனக்கு இவர் சொன்னாரு, எனக்கு இவர் சொன்னாரு, இன்னாரு கடைசியா எனக்கு சொன்னாரு, இப்படி ஒரு ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அவருடைய வரலாறு, போக்குவரத்து, அவர் சங்கிலி தொடராக அவரை பற்றி உள்ள நற்சான்று எல்லாத்தையும் வைத்து என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ் சொன்னார், அவர் சொல்றாரு, கரெக்டான ஆள், அவர் கரெக்டான ஆளா இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி வரக்கூடிய அறிவிப்பாளர்களும் கரெக்டா இருக்கிறாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆட்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது. இது இப்படித்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸ் வாசகத்தை சொன்னோன்னு நீங்க யோசிச்சு பார்க்க எப்படி வரும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எப்படி யோசிக்கிறது, அவனுடைய கருத்து என்னன்னு யோசிக்கலாம். ஒரு வாசகத்தை சொன்ன உடனே இன்னார் தான் இதை சொன்னார்னு சிந்திச்சு விளங்க இயலுமா? நான் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு சொல்றேன், சொன்ன உடனே இது சொன்னது யாருன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும், யாருன்னா தகவல் தான் வரணும். இன்னார் சொல்வதை நான் கேட்டேன்னு ஒருத்தர் சொன்னாதான் அன்னார் சொன்னார் நம்ம என்ன செய்ய முடியும், முடிவு பண்ண இயலும். ஒரு செய்தியை சொன்ன உடனே இது கண்டிப்பா இவர் தான் சொன்னார்னு சொல்ல இயலுமா? அப்படி ஏழும்னா நம்ம புகாரி இமாம் ஏத்துக்கிற மாட்டோம். எப்படி ஏழும், ஒரு வாசகத்தை சொல்றோம், இன்னமல்லாமல் பின்னியார், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து இப்படின்னு இருக்குது. இது ஹதீஸா ஐடியா பண்றது, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, எப்படி ஐடியாவில் வரும்? இது மாதிரி எல்லா மனுஷனும் சொல்லலாமே, எண்ணங்களை பொறுத்து செயல்கள்ங்கிறது ரசூலுல்லாஹ்வும் சொல்லலாம், யார் வேண்டாலும் சொல்லலாம், இட்டுக்கட்டியும் சொல்லலாம், பொய்யாவும் சொல்லலாம். இதை சிந்தித்து பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கடந்த காலத்துடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதாக இருந்தால் அடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறை வழியாகத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதுல என்னத்தை சிந்திக்கலாம், குறைஞ்சபட்சம் என்ன சிந்திக்கலாம், இந்த இருக்குதுல சொல்றதுல நம்பிக்கையான ஆள் இருக்கான் அதான் சிந்திக்கலாம். அது கூட சிந்திக்கிறதுல அது கூட விசாரிக்கிறது தான். விசாரித்து வைத்துக் கொண்டு இப்ப நல்ல ஆளுங்க சொல்றது ஏத்துக்கிறோம், கெட்ட ஆளுங்க சொல்றது விட்டுருவோம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்.
அப்ப இந்த ஒரு வித்தியாசத்தை விளங்காம நம்ம புகாரி இமாம் சிந்திக்காமல் புகாரி இமாம் பின்பற்றுறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி நாங்க அபூ ஹனீஃபா இமாம் பின்பற்றுறோம், நீங்க என்ன செய்றீங்க புகாரியை பின்பற்றுறீங்க. நாங்க ஷாஃபி இமாம் பின்பற்றினா நீங்க முஸ்லிம் இமாம் பின்பற்றுறீங்க, நீங்களும் தான் இமாம பின்பற்றுறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேறுபாட்டை என்ன செய்யல அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அவங்க அபூ ஹனீஃபா எப்படி பின்பற்றாங்க, அவர் ஒன்றா ஹலால் என்கிறார், இவங்க அதை ஹலால் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒன்றா ஹராம் என்கிறார், இவங்க எந்த ஒரு ஆய்வு பண்ணாம என்ன செய்யறாங்க ஹராம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் பரலுங்கிறாரு, இவங்களும் பரலுங்கிறாங்க. அவர் சுன்னத்துங்கிறாரு, இவங்களும் என்ன செய்யறாங்க சுன்னத்துங்கிறாங்க. அப்படி புகாரி முஸ்லீம் சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டோமா? புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் அவங்க ஒரு சட்டத்தை சொல்லி அந்த சட்டத்தை நம்ம அப்படி கண்ண முடியாது ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்கிறவே இல்லை. இதை நீங்க புரிந்து கொள்ள சிந்திக்கிறதா இருந்தா அப்படின்னு வைங்களேன். இப்ப ஒரு ஹதீஸ் இருக்கிறது, என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா அல்ஹம்து சூராவுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அல்ஹம்து சூராவை ரெண்டு பார்ட்டாக நான் பிரித்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்ஹம்து சூரா எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன்? ரெண்டு பார்ட்டு. அப்ப முதல் பார்ட் அல்லாஹ்வை அடியான் எப்படி புகழ்வது என்பதை சொல்லும். அடுத்த பார்ட் அல்லாஹ்விடத்துல நம்ம வைக்கிற கோரிக்கை வேண்டுதலை சொல்லும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அவன் அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையும், நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி இப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்துறோம். முதல் 3 வசனத்துக்கு மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் என்ன செய்யறோம், அல்லாஹ்வை அடியான் புகழ்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட நேரடியா பேசுறோம், ஒண்ணுதான் வணங்குறோம், ஒன்றுதான் உதவி தர்றோம், நீ தான் எங்களுக்கு நேர்வழி காட்டணும், நல்லவங்க வழியை காட்டு, கெட்டவங்க வழியை காட்டாத இப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். இப்ப இது ரெண்டு விஷயம், ஒண்ணு நாம அல்லாஹ்வை புகழ்ற மாதிரியும், ரெண்டாவது அல்லாஹ்வை நோக்கி பேசுற மாதிரியும், அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிற மாதிரியும் இந்த சூறாவை ரெண்டு பார்ட்டாக அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், பிரித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க நமக்கு அறிவிக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பது சனதெல்லாம் கரெக்டா இருக்குது. இது புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் நம்பர் வேணா நீங்க திருமறையின் தோற்றுவாயின்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம்ல, அதுல கூட இந்த ஹதீஸை போட்டு நம்பர்லாம் புகாரி நம்பர்லாம் போட்டிருக்கோம், அதுல எடுத்துக்கிறேங்க. அப்ப இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ், சரியா? இந்த இதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். இதே விஷயத்தை இன்னொரு விதமா சிந்திச்சு பாருங்க. என்னன்னு கேட்டா அபூ ஹுரைராங்கிற ஒரு சஹாபி, அவர்கிட்ட கேட்கிறாங்க மக்கள், அடுத்த தலைமுறை அபூ ஹுரைராட்ட யார் கேட்பா? தாபியீன்கள் கேட்பாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அபூ ஹுரைரா அவர்களே, நாங்கள் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறோம், நாங்க தனியா தொழுவாம இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறோம். அப்ப இமாமு ஓதி கொண்டிருப்பார், அப்போது நாங்க ஓதணுமா, அல்ஹம்து சூரா ஓதணுமா, அப்போது நாங்க என்ன செய்யணுமா, அல்ஹம்து சூரா ஓதணுமா அப்படின்னு யாரு கேட்பா? தாபியீன்கள்ல உள்ளவங்க அபூ ஹுரைராட்ட கேட்பாங்க. அவர் என்ன செய்வாரு, ஓதணும், இமாமுக்கு பின்னாடி நின்றாலும் என்ன செய்யணும், ஓதணும். ஏன் ஓதணும் வேண்டும் என்று சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை சொல்லுவார். இந்த ஹதீஸ அல்ஹம்து சூராவை ரெண்டு அல்லாஹ்வே என்ன சொல்கிறான், ரெண்டு வகையா பிரித்திருக்கிறேன் என்கிறான். ரெண்டு வகையா பிரித்திருக்கிற காரணத்தினால இந்த ஒன்னு அல்லாஹ் புகழ்ற மாதிரி இருக்குது, இன்னொன்னு அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது என்று யார் சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஓதுங்க அப்படிங்கிறார். இப்ப இதை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். பயன் வித்தியாசம் விளங்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாருல, அந்த பாட்டை ஏத்துக்கிறோம் அந்த ஹதீஸ்ல. இதுல இருந்து இமாமுக்கு பின்னாடி ஓதணுங்கிற அர்த்தம் வருமா? கேள்விக்குரிய பதில் அவர் சொன்னது, அவருடைய கருத்தை ஏத்துக்கிற முடியல. ஒரு ஹதீஸ் தான், ஒரு ஹதீஸ்ல செகண்ட் பார்ட் நம்ம ஏத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி வரும்? இந்த ஹதீஸை எப்ப அவர் சொல்லுவார்னு கேட்டா கேட்பாங்க, நம்ம இமாமுக்கு பின்னாடி அவர் ஓதும் பொழுது நம்மளும் ஓதலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓதலான்னு ஃபத்வா கொடுத்துறாரு. இது அவருடைய ஃபத்வா, ஓதலாம்னு சொல்வது அவருடைய கருத்து. அதுக்கு ஆதாரம் காட்டணும். அவர் சொந்தமா ஃபத்வா கொடுக்க முடியாதுல்ல, ஆதாரம் காட்டணும். என்ன ஆதாரம் காட்டுறாரு? இதை காட்டுறாரு. இப்ப நான் முதல் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை ரெண்டு பகுதியா பிரித்திருக்கிறேன், முதல் பகுதி அல்லாஹ்வை புகழக்கூடியது, இரண்டாவது பகுதி அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கக்கூடியது என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால் நீங்க எல்லாம் ஓதுங்க அப்படிங்கிறார்.
இதுக்கு தொழுகைக்கு இமாமுக்கு பின்னாடி ஓதுறதுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா? அப்படி புரிஞ்சுக்கிற இந்த ஹதீஸை வச்சு ஒரு புரிஞ்சுக்கிற ஏழுமா? அல்ஹம்து சூராவுடைய சிறப்பை அது சொல்லுகிறதே தவிர தொழுகையில இமாம் ஓதும் போது நீங்களும் ஓதுங்க என்கிற கருத்து அந்த ஹதீஸ்ல வருமா? வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. வராது. அப்ப இதுல இந்த ஹதீஸை மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அபூ ஹுரைராவுடைய அறிவிப்பும் அதுல அடங்கி இருக்கிறது, அபூ ஹுரைராவுடைய கருத்தும் அடங்கி இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல 2 மேட்டர் அடங்கி இருக்கு. ஒன்னு வந்து அறிவிப்புனா என்ன அர்த்தம்? அவர் மூளைக்கு வேலை இருக்காது, அதுல கேட்டது சொல்றது, கேட்டதை வாங்கி என்ன செய்வது? அவருடைய சிந்தனைக்கு எந்த சம்பந்தமே இல்லை, அவருடைய ஆராய்ச்சிகள் சம்பந்தமே இல்லை, அவருடைய புரிந்து கொள்ளுதலுக்கு சம்பந்தமே இல்லை. காதால கேட்டு மனப்பாடம் பண்ணி அப்படி மட்டும் சொல்லுகிறார். இது அறிவிப்பு. அவருடைய அறிவிப்பும் இந்த ஹதீஸில் அடங்கி இருக்கிறது. அறிவிப்பை சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு சட்டமும் சொல்றாரு. அறிவிப்பை சொல்லிட்டு என்ன செய்யறாரு? இந்த சட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, இவர் புரிஞ்சுக்கிட்டது, இவர் விளங்குனது, இவர் ஆராய்ச்சி பண்ணது. இப்ப இவர் ஐடியா பண்ணி என்ன செய்யறாரு? இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம அல்ஹம்து சூராவை வந்து இமாமுக்கு பின்னாடி நம்ம ஓதணும், இமாம் சத்தம் போட்டு ஓதுவார்ல, அப்போ நம்ம ஓதணும்னு ஃபத்வா கொடுக்கிறார். அப்ப அவருடைய ஃபத்வாவை நம்ம வந்து இப்ப ஏத்துக்க, அந்த ஹதீஸ்ல வந்து பாதியை ஏத்துக்கிறோம், பாதி ஏத்துக்கிறோம். ஒரு ஹதீஸ் தான். எதை ஏத்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்ற, அது கரெக்ட் தான், அது சரியான ஹதீஸ், அந்த சூராவுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது, அது பொய் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய நாணயத்தை நம்ம ஏத்துக்கிட்டதுனால அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்ப ஏத்துக்கிறோம்? அவர் சிந்திச்சது வந்து என் சிந்தனைக்கு ஒத்துக்கிறணும். அவர் சிந்தனை, அறிவிப்பு வந்து சிந்தனைக்கு ஒத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது, சிந்தனையில் அடங்காது. அந்த அவர் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதா இருந்தா இதிலிருந்து இந்த கருத்து இருக்குன்னு அவர் சொல்வாரையானால் அதிலிருந்து அந்த கருத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எதிலிருந்து அந்த கருத்தை எடுக்கிறாரோ அவர் எடுத்த மாதிரி நீங்க அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா அந்த கருத்து அதுல இருந்து என்ன செய்யணும்? வரணும். வந்தா ஏத்துக்கலாம். வித்தியாசம் வழங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த கருத்து வேறு தகவல் வேறுன்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கிறோம். கருத்துங்கிறது வேற, இன்ஃபர்மேஷன் தகவல்ங்கிறது வேற. தகவலுக்கு வந்து சிந்தனைக்கு வேலை கிடையாது. தகவல் தான் என்னது? கேட்டு கேட்டு அறிந்து கொள்றது. அது தகவலை வந்து சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கிறோம்னு சொல்ல முடியாது, என்ன சிந்திக்க முடியாது. ஒரு தகவலை வந்து அந்த சம்பந்தப்பட்டவர் சொன்னாரா இல்லையா என்பதை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆள் இறந்து போய் ரோட்ல கிடக்கிறாருன்னு வந்து சொல்றாங்க, இது என்னது? இது எப்படி சிந்திக்கிறது? நீங்க ஐடியா பண்றீங்க, இறந்து கிடக்கிறாரு இல்லைன்னா எப்படி, இது எப்படி என்ன வருமா? ஒரு ஆள் இறந்து கிடக்கிறான்னு 10 பேர் ஒடியான்னு சொல்றாங்க, இருப்பா சிந்திச்சு பார்க்கணும்ல. அவர் இறந்து கிடக்கிறாருன்னு கண்ணை முடிக்கிட்டு யோசிச்சு பார்த்தா ரோட்ல இறந்து கிடக்கிறாருன்னு வருமா? இறந்து கிடக்கலன்றது வருமா? இது சிந்தனை அந்த ரூட்டுக்கு போவாது, அது ரூட்டாவது இருக்காதுக்கு. அப்ப என்ன செய்யணும்? அப்படியா, நீ பாத்தியா, நீ நேரம் பாத்தியா, யாரும் சொன்னாங்களா பாரு, விசாரிப்போம். ஆமா, நான் தான் நேரம் கண்ணால தான் பார்த்துட்டு வரணும் 10 பேரு. அப்ப சரிப்பா அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? அப்ப இதுல சிந்தனைக்கு வேலை இல்லையில. வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதா இல்ல? சிந்தனை, அதாவது கருத்துங்கிறது வேற, தகவல்ங்கிறது வேற. அப்ப நம்ம வந்து அந்த ஹதீஸை உதாரணமா நீங்க காட்டிக் கொள்ளலாம்.
இந்த ஹதீஸ எல்லா அறிஞர்கள், முக்காவாசி அறிஞர்கள் இந்த ஹதீஸுடைய கருத்தை தள்ளிடுறாங்க, அறிவிப்பை ஏத்துக்கிறாங்க. இந்த இமாமுக்கு பின்னாடி அல்ஹம்து ஓதணும்னு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, ஒரு ஒரு ஷாஃபி மதஹ்புக்காரங்க, அவங்க மட்டும் அபூ ஹுரைரா கருத்தை ஏத்துக்குறாங்க. அவங்க கருத்துக்கு ஒட்டி சொன்னதுனால அவங்க கூட இதை ஆதாரமா காட்டி சொல்லுத. அதாவது இமாமுக்கு பின்னாடி ஓதணும்னு சொல்றாங்களே, அந்த ஷாஃபி இமாம் கூட இந்த ஹதீஸ்ல இருந்து அது விளங்குதுன்னு அவர் சொல்லல. அப்படி பார்த்து அவர் தான் அதை தள்ளு பண்றாரு. அது விடுறாங்க, அது சட்டத்துக்கு நான் சொல்ல வரல, அது ஓதுறதா இல்லையாங்கிற சட்டம் பிரச்சனைக்கு வரல. மேட்ரு என்னன்னு கேட்டா, ஓதணும்னு ஷாஃபி இமாம் சொல்றாருல்ல, அவரு கூட இந்த ஹதீஸை சொல்ல மாட்டேங்கிறார். எந்த ஹதீஸ? அபூ ஹுரைராவோட ஹதீஸ் இருக்குல்ல, இதுல அந்த கருத்து வரல, நான் வேற ஹதீஸ் தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா அபூ ஹுரைரா சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத ஆயத்தை சொல்றாரு. ஒரு ஆயத்தை ஹதீஸே சொல்றாருன்னு சொன்னா ஆயத்தை சொல்லிட்டாரு ஆட தேவையில்லை. எந்த கருத்துக்காக அந்த ஆயத்தை சொல்றாரோ அந்த கருத்தில் இருக்கணும். ஒரு கருத்தை சொல்வதற்கு தானே சொல்றாரு, ஒரு ஃபத்வாவை சொல்வதற்கு தானே அந்த ஆயத்தை எடுத்து போடுறாரு. ஆயத்தை போடணும் கண்ண மூடிட்டு போக முடியுமா? அந்த ஆயத்துல இவர் சொன்ன கருத்து இருக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? அது சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சா இதுக்கு தப்புன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? எது தெரியுது? இந்த தொழுகையை 2 பார்ட்டா பிரிப்பதற்கும், இமாமுக்கு அல்ஹம்து சூராவை 2 பார்ட்டா அல்லாஹ் பிரித்திருப்பதற்கும், இமாமுக்கு பின்னாடி இமாம் ஓதும் பொழுது நம்மளும் ஓதுவதற்கும் இந்த சமன் இருக்கா? அந்த கருத்துல வருமா? யாருடைய சிந்தனைக்காவது அப்படி ஒண்ணு எட்டுமா? எட்டவே எட்டாது. அப்ப நம்ம இதை ஒண்ணு பார்த்துக்கிறோம். இது புரிந்து கொள்வதற்கான நம்ம எப்படி பிரிக்கிறோம் ஹதீஸுகளை? இப்படி அந்த அறிவிப்பை ஏத்துக்கிட்டதுனால நம்ம அபூ ஹுரைராவை எல்லாம் பின்பற்றல, ரசூலுல்லாவை தான் பின்பற்றோம். ரசூலுல்லாஹ் சொன்ன தகவலை அவர் தருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற தகவலை தர்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆட்களை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆட்கள்லாம் கரெக்டா இருக்கிறாங்க சொன்னாங்க என்று முடிவெடுத்த பிறகு அதை நம்ம செயல்படுத்தினால் நம்ம அபூ ஹுரைராவை பின்பற்றவில்லை. நம்ம யாரை பின்பற்றோம்? ரசூலுல்லாஹ். அந்த ஹதீஸ் அல்ஹம்து சூராவுக்கு சிறப்பு இருக்கிறது என்று நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறேன். அது காட்டணும். ஏன்? அந்த ஹதீஸ் அல்ஹம்து சூராவுடைய சிறப்பு தானே சொல்லுது. சிறப்பு தான். அப்ப என்ன சிந்தனைக்கு ஏற்ற விஷயங்கள்ல ஒருத்தர் ஒரு வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ சொல்லி அது ஒரு தீர்ப்பை சொன்னாரையானால் அந்த தீர்ப்பை நம்ம சிந்திச்சு பார்த்து சரியா தவறான்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுல சிந்திக்காம விட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஏன்? உனக்கு இயலக்கூடிய ஒரு விஷயம் இது, இயலாததுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் நிர்பந்திப்பது கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு நீ ஏன் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுன்னு நான் கேட்பானா? சிந்திக்கிறதுக்கு சக்தி வேலை இல்லை. ஆனால் அந்த கருத்து சரியா தவறான்னு நீ ஏப்ப சிந்திக்கல? எப்படி அல்லாஹ் சொல்றாங்க? இது கூட அல்லாஹ் அழகா சொல்லி காட்டினா, வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா. அவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்றான், சொல்லி என்ன செய்யறான்? ஒரு நோன்பின் சிறப்பு என்ன தெரியுமான்னு கேட்டு அகீமு ஸலாத்துன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு நோன்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் சொன்னது வசனம் தான். அகீமு ஸலாத்துனா தொழுகை நிலைநாட்டுங்கிறது. இவன் என்ன செய்யறான்? நோன்பு ரொம்ப அவசியம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அகீமு ஸலாத் என்று சொல்கிறான். இப்படிங்கிறான். அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறான். இவனுக்கு என்ன சொல்லுவோம்? நோன்பு அவசியங்கிறது உண்மை, அகீமு ஸலாத்துங்கிறது உண்மை. ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம கவனிக்கணும்ல. அகீமு ஸலாத்துங்கிறது உண்மை, அவன் சொன்னது உண்மைதான், பொய்யை சொல்லவில்லை. அகீமு ஸலாத்தை என்பதுல இருந்து நோன்புடைய சட்டம் வருமா? நோன்புடைய சிறப்பு வருமா? இப்படி ஒருத்தன் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அவன் 2 விஷயமும் உண்மையா இருக்குது, சம்பந்தப்படுத்துறது பொய்யா இருக்கிறது. நோன்பு அவசியம்ங்கிற உண்மையைத்தான் அவன் சொன்னான், தொழுகை நிலைநாட்டுங்கள் உண்மையான வசனத்தை தான் சொன்னான். இதுல இருந்து இதை விளங்குனங்கிறான அது பொய். இதுல இருந்து இது விளங்காது. அகீமு ஸலாத்துல இருந்து எது விளங்காது? நோன்புங்கிறது விளங்காது. அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னோன்னு எப்படி நம்ம ஆடிடக்கூடாது. இவன் சொல்ற கருத்துல இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லி தரான். என் வசனத்தை வச்சு பயங்காட்டுவாங்க, அந்த வசனத்துல அது இருக்கான்னு நீ பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு ஏத்துக்கிறாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனின் வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்படுமையானால்
நல்லடியார்கள் யாருன்னு கேட்டா லம் யஹிரு அலைஹா சும்மன் உம்யானா, குருடர்களாக செவிடர்களாக அவங்க விழமாட்டார்கள். ஒழுங்கா சொல்லு, என்ன ஆயத்து, என்ன கருத்து, ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்கணும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம சிந்தித்துக் கொண்டோமே ஆனால் அப்ப நம்ம இந்த கருத்து வேறு தகவல் வேறுங்கிற வித்தியாசம் செய்யும் ஆழமா பதிஞ்சிடும். இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா புகாரில நிறைய ஹதீஸ்களை அவர் சொல்றாரு. அத நம்ம எல்லாம் ஹதீஸ ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண் இல்லாம இருந்தா அவர் நம்பகமானவர் சொன்னதுனால அந்த அறிவிப்பாளர் விஷயம் கரெக்டா இருந்தா நம்மளுக்கு சரின்னு சொல்லிடுறோம். அந்த புகாரி என்ன செய்வார்னு கேட்டா ஒரு ஹதீஸுகள்ல அவருடைய கருத்துக்களையும் சொல்லுவார். அவருடைய கருத்துக்களை என்ன செய்வாரு, இடையில பின்னாடி ஹதீஸுடைய முடிவுல தலைப்புல அவர் என்ன ஒரு கருத்தில் இருக்கிறாரோ அந்த கருத்தை என்ன செய்வாரு சொல்லுவார். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் நம்ம எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. புகாரி இமாம் சொல்லிவிட்டார்கள், நம்ம கண்ண முடிக்கலாம் ஏத்துக்கல. புகாரி இமாம் சொன்னதுலயே சிந்தனைக்கு உட்பட்டது சொன்னா தான் ஏத்துக்கணும். சிந்தனைக்கு உட்படாத விஷயங்களை அவர் சொன்னாரே ஆனால் அதை அப்படி ஏத்துக்கணும். சிந்தனைக்கு உட்படுற விஷயங்களை சொல்வாரே ஆனால் எங்க சிந்தனைக்கு உட்பட்டா தான் ஏத்துக்கணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நிறைய நிராகரிக்கிறோம். எப்படி நிராகரிக்கிறோம் என்று கேட்டால் இப்ப ஒரு ஹதீஸுக்கு கொண்டு வந்திருக்காரு. என்ன ஹதீஸ்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரில் இருக்கிற ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தஷஹூதுனா அத்தஹியாத், இந்த அத்தஹியாத்தை கற்று தந்தார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எதை கற்று தந்தாங்க, அத்தஹியாத்துல் இல்லாஹி அந்த துஆ இருக்குதுல்ல அதை கற்று தந்தார்கள். எப்படி கற்று தந்தார்கள் கேட்டா அவங்களுடைய ரெண்டு கைக்கு இடையில என்னுடைய ஒரு கையை பிடிச்சி, ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு கை என்ன செய்யறாங்க, கையை பிடித்து கொண்டு அத்தஹியாத்துக்கிறாங்க. ரெண்டு கை ரசூலுல்லாஹ்வுடைய கை, அவருடைய ஒரு கையை நடுவில் வச்சு பிடிச்சிக்கிறது. கையை பிடித்து கொண்டு சொன்னால் ஒரு ஈடுபாடா கேட்பாருங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ரெண்டு கையினால என்னுடைய ஒரு கையை பிடித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அத்தஹியாத்தை நினைஞ்சாங்க கற்று தந்தார்கள் சொல்லி அந்த அத்தஹியாத்தை சொல்றார். அத்தஹியாத்துல் இல்லாஹிங்கிற அந்த துஆவை என்ன செய்யறாரு சொல்றாரு. இது புகாரியில இருக்கிறது. இந்த ஹதீஸ் என்ன இருக்கிறது, புகாரியில இருக்கிறது. இதை நம்ம அப்படி ஏத்துக்கிறோம். கரெக்ட், ரசூல் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவர் கற்றுக் கொடுக்கும் போது அந்த அத்தஹியாத்தையும் ஏத்துக்கிறோம், அந்த கையை பிடிச்சாங்க அதையும் ஏத்துக்கிறோம். அதையும் போய் சொல்ற கரெக்ட் தான் சொல்றாரு. அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அதை மறுக்கல. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார் புகாரி. இந்த ஹதீஸுக்கு என்ன பாடத்தில் கொண்டு வர்றாருன்னு கேட்டா இரண்டு கைகளால் முசாபஹா செய்தல். தலைப்பு என்ன, ரெண்டு கைகளால் முசாபஹா செய்தல் தலைப்பு. இந்த ஹதீஸை கொண்டு வர்றாரு. இது முசாபஹா சம்பந்தம் இருக்கா? ஒருத்தர் சந்திக்கிற முசாபஹா, ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கையை கொடுக்கறோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் முசாபஹான்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபஹா செய்த விஷயங்கள்லாம் வரும் பொழுது ஒரு கையால் செஞ்சாங்க, நிறைய ஹதீஸ் எல்லாம் வருது. ஒரு கையால் செஞ்சாங்கிற ஹதீஸ் நிறைய வருது. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ரெண்டு கையால் செய்யறதுன்னு தலைப்பு கொடுக்கிறார். ரெண்டு கையால் முசாபஹா செய்ய தலைப்பு கொடுத்தா அது மாதிரி ஹதீஸ் இருக்கணும்ல. அவர் விளங்குறாரு, இதுல இருந்து நமக்கு விளங்க ஏறல. இந்த ஹதீஸ்ல இருந்து அவர் என்ன விளங்குறாரு, ரசூலுல்லாஹ் ரெண்டு கையினால ஒருத்தருக்கு ஒரு கையை பிடிச்சாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு கை, அவருடைய ஒரு கையை பிடிக்கிறாங்க. அப்ப இருந்து என்ன விளங்குறது, முசாபஹா ரெண்டு கையால் செய்யலாம் என்று விளங்குகிறது என்று அவர் விளங்குகிறார். யார் விளங்குறாரு, விளங்க போய் தான் தலைப்பு போடுறாரு. அவர் அதிலிருந்து புரிந்து கொண்டதுனாலதான் தலைப்பு என்ன போடுறாரு, இரு கைகளால் முசாபஹா செய்தல்ங்கிறார். அப்ப இத எல்லாரும் மறுக்கிறாங்க. ஹதீஸ் சரியானு ஏத்துக்கிறாங்க. வித்தியாசம் வழங்க உங்களுக்கு, எது ஹதீஸ் சரி, ரசூலுல்லாஹ் ரெண்டு கையால் அவருடைய ஒரு கையை பிடித்தார்கள் என்பது கரெக்டான தகவல். அது மாதிரி நம்ம பிடிக்கலாம், ஒரு ஆளு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்யலாம், பிடிக்கலாம். அதை சொன்னா ஒத்துக்கலாம். என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸ் ஒருத்தர் எப்படி சொல்றாரு, இந்த ஹதீஸில் இருந்து ஒரு ஆசிரியர் மாணவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தன்னுடைய இரு கையினால் அவருடைய ஒரு கையை பிடித்துக் கொண்டு கற்றுக் கொடுக்கலாம், அதுக்கு இதை ஆதாரமா கொள்ளலாம் ஒருத்தர் சொல்றாரு. நம்ம ஏத்துக்கிறோம். உள்ளது என்ன இருக்குதோ அதுல அதே மாதிரி சட்டம் சொல்றாரு. ஹதீஸில் என்ன இருக்குதோ அதே மாதிரி சட்டத்தை என்ன செய்யறாரு சொல்லுகிறாரு. இப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம், கரெக்ட் தான், அதுக்கு ஆதாரம் கரெக்டா இருக்க அப்படின்னு விளங்கிக்கிறோம். இவர் என்ன செய்யறாருன்னா ஒருத்தர் சந்திக்கும் பொழுது இது இப்படி செஞ்சாங்க, சந்திக்கும் போது நடந்தது கிடையாது. வந்துச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூப்பிட விட்டு
திடீர்னு ஆளை கண்டவனை கொடுக்கும், அதுதான் முசாபாங்கிறது. முசாபாங்க 1.5 மணி நேரத்துக்கு பிறகு செய்யற பேர் முசாபா இல்ல. ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன செய்வோம், கையை கொடுப்போம். இது 2 பேரும் ஸ்பாட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்பாட்ல உட்காரும் போது கத்து கொடுக்கறது கூப்பிடும் போது என்ன செய்யறாங்க, அது கையை பிடிச்சு செய்யறாங்க. அப்ப இந்த சம்பவம் முசாபாவை சொல்லல ஒண்ணு. 2வது 2 கையால் முசாபாங்கிறாரு. ஒரு ஆளுக்கு 2 கை, ஒரு ஆளுக்கு 1 கை தான் இருக்குது. அப்படி விளங்குறாங்க. என்ன செய்யணும், ஒருவர் 2 கையாலையும் ஒருவர் 1 கையாலையும் சொல்லணும். அது அவருடைய கை 2 கை இல்ல. யாருடைய கை? இப்னு மஸ்ஊத் 1 கையை தான் நீட்டுறாரு. ரசூலுல்லாஹ் 2 கையினாலே பிடிக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு இடது கையை நீட்டல, வலது கை தான். இவருடைய வலது கையும் ரசூலுல்லாஹ்வுடைய 2 கையும், இவருடைய வலது கை ரசூலுல்லாஹ்வுடைய 2 கைக்கு நடுவில் இருக்கு, இடையில் இருக்கிறது. அந்த மாதிரி பிடித்துக் கொண்டு சொன்னார்கள் வருது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்ப நம்ம புகாரி பின்பற்றோங்கனால இல்லங்கிறது இதை சொல்லணும். எங்கடா பின்பற்றோம்? இந்த பாரு, ரசூலுல்லாஹ் சொன்னார்னு சொல்றா, தகவலை ஏத்துக்கிட்டோம். இந்த கருத்து தப்பா இருக்கு, ஏத்துக்கல. அவர் போட்ட எல்லா தலைப்பும் இப்படி இருக்காது. கரெக்டான தலைப்பு இருக்கு. கரெக்டான தலைப்பு இருந்தால் நம்ம ஏத்துக்கொள்வோம். புகாரி போடுற தலைப்புகள் எல்லாம் அவர் புரிந்து கொண்டதை தான் தலைப்பை போடுவார். ஒரு ஹதீஸை போட்டுட்டு அதுல இருந்து அவருக்கு என்ன விளங்குதோ அதை போடுவார். நமக்கு விளங்கணும், அதை ஏத்துக்கணும். அதை அவருக்கு விளங்குன மாதிரி என்ன செய்யணும், நமக்கும் விளங்கணும். அந்த ஹதீஸை பார்த்த உடனே ஆமா இவர் சொல்லக்கூடிய கருத்து இதுல இருக்குதே அப்படின்னு தெரிஞ்சா நம்மள ஏத்துக்கிறோம். அந்த கருத்து தெரியலன்னா ஏத்துக்கிற மாட்டோம். யாரும் ஏத்துக்க, நம்ம மட்டும் கிடையாது. விரிவுரை எழுதுனவங்களும் பிடிக்கிறாங்க. இது எங்க இதுக்கு சம்பந்தம் இல்லாம தலைப்பு போட்டுருக்காரு. இருந்தாலும் ஷரஹ் எழுதுறாங்களா புகாரிக்கு விரிவுரை, அவங்களே என்ன பண்றாங்க, ஹதீஸ் சரியானது, இவருடைய தலைப்பு தவறானது. ஹதீஸுக்கும் தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சிந்தனைக்கு எட்டின மாதிரி நம்மளுக்கு எட்ட மாட்டேங்குது. அவர் ஏதோ ஒரு கவனக்குறைவா பார்த்திருக்கிறாரு. இதுல முசாபாவுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எந்த ஒரு முசாபா பத்தி இது பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லா விரிவுரைகளையுமே இவரு இதுல தப்பு செஞ்சிருக்கிறாருங்கிறாங்க. அப்ப ஏத்துக்கல தானே, நம்மளும் ஏத்துக்கலையே, நம்மளும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் எந்த ஒரு சிந்தனையாளரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை ஏத்துக்கல, இது முசாபாவை சொல்லுதுங்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். இதில் அந்த தஷஹுதை கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்தது என்ற செய்தி ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தஷஹுதை நம்ம ஓதுவோம். அது மாதிரி ஒருத்தர் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தால் தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை என்று சொல்லுவோம். ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு கையை பிடித்துக் கொண்டு பாடம் நடத்தலாமான்னு. நடத்தலாம், தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் நடத்தி இருக்கிறார்கள், அது பொருத்தமா இருக்குது. இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பொருத்தமான ஒரு சட்டத்தை சொன்னோம்னு சொன்னா அதை எல்லாரும் ஏத்துக்கலாம். அப்ப நம்ம புகாரியை பின்பற்றினா என்ன பண்ணிருப்போம், 2 கையில முசாவா செய்யணும் நம்மளும் சொல்லிருப்போம்ல. அவருடைய கருத்தை நம்ம ஏத்துக்கிற தயாரா இல்ல, சிந்திச்சு பார்த்தா ஏத்துக்கிறோம். அவருடைய கருத்தை என்ன செய்யறோம், எப்படி சிந்திச்சு பார்க்கிறோம், அவருடைய கருத்து ஹதீஸிலிருந்து பெறப்பட்டதா என்று பார்க்கிறோம். அப்ப உதாரணமா ஒரு புகாரி எடுங்க, 1ஆம் பாகத்தை ஏதாவது பார்த்து எடுங்க. 1வது பாடத்துல எடுத்துட்டு வாங்க, இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு தலைப்பு கொடுத்திருப்பாரு. அந்த ஹதீஸ் அதை சொல்லணும், கரெக்டா இருக்கும். உணவளிப்பதும் இஸ்லாத்தில் ஒரு அம்சம்னு சொல்லுவாரு. அதுல ஹதீஸ் போட்டிருப்பாரு, இஸ்லாத்தில் சிறந்த செயல் எதுன்னு கேட்கும்போது
ஏழைகளுக்கு உணவளிப்பது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தலைப்பும் கருத்தும் கரெக்டா இருக்குது. தனக்கு விரும்புவதையே சகோதரனுக்கு விரும்பணும் அப்படி தலைப்பு கொடுத்திருப்பாரு. கீழே போடுற ஹதீஸ் கரெக்டா இருக்கு. தனக்கு விரும்புறத அடுத்தவனுக்கு விரும்பணும் என்பதை அந்த ஹதீஸை அவர் சொல்லாட்டா கூட நம்ம சிந்திச்சா கூட அந்த கருத்து இருந்து விளங்கிவிடும். அதே மாதிரி இறை தூதரை நேசிப்பது ஈமானுடைய ஒரு அம்சம் அப்படின்னு போடுவாரு. அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அந்த அவர் சொன்ன கருத்துக்கு ஏற்றவாறு அது இருக்கும், கரெக்டா புரிஞ்சிருக்கிறார். அதே மாதிரி இறை நம்பிக்கையுடைய அந்த டேஸ்ட் இருக்குல்ல, சுவை அப்படின்னு போட்டிருப்பாரு. அது அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா அந்த செய்தி கரெக்டா சொல்லும். இப்படி அன்சாரியில் நேசிப்பது இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாரு. அப்படி சொல்லிட்டு வர்றவரு எங்கனக்குள்ள தப்பு சொல்றான்னு பாக்குறேன். என்ன தலைப்பு போட்டாரோ அது வருது. 76வது ஹதீஸுக்கு ஒரு தலைப்பு போட்டிருப்பாரு. என்ன போட்டிருப்பாருன்னா, சிறுவர்கள் எந்த வயதில் செவியேற்ற செய்தி ஏற்கப்படும். சிறுவர்களா இருக்கிறவங்க எந்த வயசுல ஒரு ஹதீஸை கேட்டிருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டாரு. அப்ப அது அந்த கருத்தை அந்த ஹதீஸ் சொல்லணும்ல. அந்த ஒரு ஹதீஸ் போட்டாருன்னா எதை சொல்லணும் அந்த கருத்து? சிறுவர்களா இருக்கிறவங்க இத்தனை வயசு உள்ளவர்களா இருந்து கேட்டா தான் ஏத்துக்கிறோம். இத்தனை வயசுக்கு கீழே கேட்டாங்கன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம் என்று அதை சொல்ல போற பாடம்ங்கிறார். ஆனா இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அதுல இறுதி ஹஜ்ஜின் போது மினாவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்த வழியில மக்களுக்கு தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது நான், இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அப்போது நான் பெட்டை கழுதை ஒன்றில் பயணித்தபடி அவர்கள் நோக்கி சென்றேன். ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திடல்ல, மினாவுல. அப்ப நான் ஒரு கழுதையில ஏறி என்ன செய்யறேன், அந்த இடத்துக்கு போறேன். அந்நாளில் நான் பருவ வயதை நெருங்கி கொண்டிருந்தேன். பருவ வயசை நெருங்கி கொண்டிருந்தேன். 15 வயசுக்கு கீழே நெருக்கமா இருக்கிறார். வரிசையின் ஒரு பகுதிக்கு முன்னால் நான் கடந்து சென்று கழுதையை மேய விட்டுவிட்டு தொழுவோரின் வரிசையினூடே கடந்து சென்று ஒரு வரிசையில் நானும் நின்று கொண்டேன். தொழுகை வரிசையெல்லாம் கடந்து போய் நிற்கிறாராம். அவ்வாறு நான் தொழுகை வரிசையை கடந்து சென்றதற்காக என் மீது ஆட்சேபம் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்றார். இதான் ஹதீஸ். இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க மினாவுல, ஓபன் பிளேஸ், திறந்த வெளியில தொழுகிறாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், நானும் போய் கழுதை அவுத்து விட்டுட்டு வரிசை குறுக்க நடந்து போய் நானும் என்ன செஞ்சுக்கிட்டேன், சப்புன்னு நின்று தொழுதுட்டேன். அப்ப என்னுடைய நான் பருவ வயசு அடையல, ஆனா நெருக்கமா இருந்தேன். ஒரு 14 வயசு அந்த மாதிரி நினைஞ்ச பருவ வயசு அடைவதற்கு நெருக்கமாக நான் இருந்தேன். இதுக்கு ஒருத்தர் செய்யற ஹதீஸை இத்தனை வயசுல சொன்னா ஏத்துக்கிறதுங்கிற சம்பந்தம் இருக்கா? இவர் சின்ன சம்பவம் நடந்திருக்குது, அவ்வளவுதான். இவர் பருவ வயசு அடையாத காரணத்தினால குறுக்க போனதுனால யாரும் தடுக்கல, சின்ன பையன் விட்டாங்க. தொலைக்கு அடிக்கணும்ல, பெரிய ஆளா இருந்தா குறுக்க போனா தடுக்கணும்ல. இவர் குறுக்க புகுந்து போய் என்ன செய்யறாரு, 2 சப்பு நிக்கிறது, 2 சப்பு நடுவுல போய் கடைசியில் நிக்கிறார், குறுக்க போயிருக்கிறார். அப்ப என்ன யாரும் ஆட்சேபிக்கல அப்படிங்கிறாங்க. இதுல முதல்ல இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஏன் சப்பு குறுக்க போறதா இருந்தாலே ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி நடக்குன்னு அர்த்தம். சப்புக்கு குறுக்க தானே போறாரு, சப்புனால ரசூலுல்லாஹ் பின்னாடி தானே இருக்கும். ஒரு சப்பு அடுத்த சப்பு அடுத்த சப்பு, எத்தனாவது சப்புன்னு தெரியல. இவர் 4வது சப்புக்குள்ள நுழைஞ்சு போனார்னு வைங்க, இதை ரசூலுல்லாஹ் பார்க்கவா செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் பார்க்கல. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லைங்கும் போது அதுல ஒரு சட்டம் எடுக்க இயலாது. இவருடைய செயலை வைத்து ஒரு சட்டம் எடுக்க இயலாது. சரி, சஹாபாக்கள் ஆட்சேபிக்கலன்னா எதை ஆட்சேபிக்கல? இவருடைய இந்த செயலை ஆட்சேபிக்கல. இதுல இருந்து 14 வயசுக்காரர் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளணும்னு ஏதாவது இருக்குதா? 14 வயசு கீழே உள்ள ஒரு ஆள் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்குரிய வயசு வரம்பை இது சொல்லவே இல்லை. சொல்லுதுங்கிறார் அவர். புகாரி என்ன சொல்றாரு, என்ன இவர் என்ன கருத்து சொல்றாரு? 14 வயசு பையனா இருக்கும்போது தொழுகையில் குறுக்க போயிருக்கிறார், அவ்வளவுதான் இதுல இருந்தது. அவருடைய அறிவிப்பை ஏத்துக்கிறதுக்கு என்ன கணக்கு? இதுல இது எப்படி அறிவிப்பை பத்தி பேசவே இல்லையே. இது அவர் இந்த மாதிரி வயசுல உள்ள ஆட்கள் சொன்ன அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற கருத்து இதுல இருந்து எப்படி வராது. அப்ப ஒவ்வொரு பாடத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 75-50 பாடம் கரெக்டா வந்துட்டே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா தலைப்பு உள்ள இருக்காது. தலைப்பு போடுவார், அந்த ஹதீஸ்ல என்ன இருக்காது, அவர் இதுல விளங்குறாரு. இந்த இதுல இருந்து விளங்கலான்னு விளங்குறாரு. யாருக்கும் விளங்க மாட்டேங்குது, அப்படி நமக்கு விளங்க மாட்டேங்குது. யார்ட்டையாவது நீ விளக்குப்பான்னு கேட்டாலும் விளங்க முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யறாருன்னா, அவர் இந்த விஷயத்துல அவர் சிந்தனை போக்கு ஒரு தனி டிராக்ல போயிருக்குது. இப்படி எல்லாருக்கும் ஏற்படும். எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கும் சொல்லக்கூடிய செய்திக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும்.
அப்படி இருந்தா மட்டும் தள்ளிட வேண்டியதான். சம்பந்தத்தோட சொன்னால் ஏத்துக்கொள்ளணும், சம்பந்தம் இல்லாம சொன்னா ஏத்துக்கிற கூடாது. இப்படி நீங்க விளங்கிக்கணும். அந்த மாதிரிதான் அந்த முசாபகா விஷயம் இருக்கிறது. முசாபகா சொல்ற விஷயம் எப்படி இருக்குது? அவர் சொல்ற செய்திக்கு எடுக்கிற சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி இப்ப ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. ஈடுபடும் போது எப்ப குளிப்பு கடமையாகும் அப்படிங்கிறது வருது. எப்ப குளிப்பு கடமையாகுங்கிறத நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லாரும், ஷாபியா இருந்தாலும் சரி, ஹனபியா இருந்தாலும் சரி, மாலிகியா இருந்தாலும் சரி, ஹம்பலியா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, ஷியாபா இருந்தாலும் சரி, அந்த லாகிரியாவா இருந்தாலும் சரி, எந்த குரூப்பா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டார்களே ஆனால் அவங்களுக்கு விந்து வெளிப்பட்டாலும் வெளிப்படாட்டாலும் குளிப்பு கடமை. குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாங்கன்னா என்ன குளிப்பு கடமை இப்படின்னு ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. அந்த கருத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் மட்டும் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, அது விந்து வெளிப்படாத வரையில குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டா குளிப்பு கடமை இல்லைன்னு சொல்லுவார். புகாரி கருத்து சொல்லுவாரு. புகாருடைய குளிப்புங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லுவாரு, பேணுதலுக்கு குளிச்சிக்கலாம், குளிக்கணும் அவசியம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு விந்து வெளிப்படாம இருக்குமே ஆனால் அப்ப என்ன செய்ய வேண்டியதில்ல, குளிப்பு கடமை இல்லைன்னு உலகத்தில் ஒரு ஆள் தான் சொல்றாரு. உலகத்திலேயே சொன்னாலும் யார் இந்த கருத்தை? இவர் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி ஷாபி சொல்லல, ஹனபி சொல்லல, மாலிகி சொல்லல, ஹம்பலி சொல்லல, யாருமே சொல்லாத ஒரு கருத்தை இவர் சொல்றாரு. அப்ப இவருடைய ஹதீஸ் அறிவிப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருமே இது சம்பந்தம் இல்லாம சொல்றாரு, ஆய்வு இல்லாம சொல்றாரு, இவர் கருத்து சரி ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்ல என்று என்ன செய்யறாங்க. அதே நேரத்தில் அந்த ஹதீஸ்களை வெளியிட்டும் இருக்கிறார் இவர். அந்த ஹதீசுகள், அதாவது விந்து வெளிப்படாட்டாலும் குளிக்கணுங்கிற ஹதீஸையும் வெளியிட்டுட்டார். அந்த புகாரிலேயே வெளியிட்டு அது பேணுதல், குளிக்கணும்னா என்ன அர்த்தம்? அது குளிச்சா நல்லதுன்னு அதை புரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னு இவர் ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து உலகத்துக்கே மாத்தமா என்ன செய்யறாரு, இவர் ஒரு சட்டத்தை சொல்றாரு. அதுக்காக யாரும் அவர் கண்டிக்கமா இல்ல, வழிகட்டு போயிட்டாரெல்லாம் சொல்லல. புரிந்து கொள்வதில் மனுஷனுக்கு ஏற்படும் தவறு. அதனால அவருடைய நாணய நம்பிக்கைக்கெல்லாம் பாதிப்பு வரல. இதே தப்பா வழங்கிட்டார். அவ்வளவு டாபிக். மொத்தத்தில் லூசுன்னு அர்த்தம் இல்லை இருக்கு, மொத்தத்தில் சிந்தனையற்றவன் அர்த்தம் கிடையாது. இதே அவர் கவனிக்கவில்லை. இது மாதிரி 10 விஷயத்தை 100 விஷயத்தை மனிதன் கவனிக்காம இருப்பான், இது எல்லாருக்கும் ஏற்படும், யாரா இருந்தாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த கருத்தை அனைவரும் நிராகரிக்கிறோம். நாம நிராகரிக்கிறோம். நாம என்ன செய்யறோம்? அப்ப எங்க புகாரியை பின்பற்றோம்? புகாரியை பின்பற்றினா அவரு கடமை இல்லைன்னு கடமை இல்லைன்னு நம்ம கொடுக்க வேண்டியது தானே. நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன் கொடுக்கல? அது கருத்து கரெக்டா இல்ல. இது தகவல் கரெக்டான ஆளா இருக்கிறதுனால தகவலை இன்ஃபர்மேஷனை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த கருத்து தகவல்ங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? வேறுபடுகிறோம். அப்ப இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்பாங்கல்ல, பின்பற்றுதல், அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுல பின்பற்றுதல் கிடையாது, இது சிந்தனைக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, இப்படித்தான் பின்பற்றணும் அல்லாவும் சொல்றான். இப்படி நான் பிரிக்கிறது கூட நம்மளா பிரிக்கல. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரியுங்கள், ஆளை விசாரியுங்கள் நினைச்சிட்டான், அல்ல சொல்லிவிட்டான். அதான் உங்களுடைய சிந்தித்து பாருங்கன்னு சொல்லல. ஒருத்தன் செய்தியை கொண்டு வந்தானே ஆனால் சிந்தித்து பார்த்து கண்டுபிடிங்கள் அல்ல சொல்றான், இல்ல விசாரித்து பார்த்து கண்டுபிடிங்கிறான். அல்லாவே அதுக்கு அனுமதி கொடுக்கிறான். தகவல்களை விசாரித்து தான் அறிய வேண்டும், அதான் முடிகிறத தான் இஸ்லாம் கட்டளை போகணும். இப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு டிஃபரெண்டா செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்து இதுல நீங்க இன்னொன்னு பார்க்கலாம். இஸ்லாத்துல மெஜாரிட்டி மைனாரிட்டி உண்டா? சட்டத்தில் மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற அடிப்படையில் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த ஹதீஸ்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்ப்போம். ஹதீஸ்ல என்ன பார்ப்போம்? 10 பேர் அறிவிக்கிறதுக்கு மாத்திரம் ஒத்தாள் அறிவிக்கிறார். இப்ப நம்ம எதை ஏத்துக்கிறோம்? 10 பேரை ஏத்துக்கிட்டு மகபூலுங்கிறோம், ஒரு ஆள் அறிவிச்ச சாதுங்கிறோம். 10 பேர் அறிவிச்சதை என்ன செய்யறோம்? நம்ம சட்டமா ஆக்கி கொள்ளுகிறோம். அதுக்கு மாத்தமா ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல, அதுக்கு என்ன பேரு? சாது. அதை தள்ளிடுறோம். இப்ப என்ன பாக்குறோம்? இங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி, ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாக்குறோம். இது இதுலயும் பார்ப்போம், எதுலையும் பார்ப்போம். இதுல மட்டும் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு தகவல் வந்தாலும் என்ன செய்வோம்? ஒரு 10 பேர் முன்னிலையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 10 பேர் முன்னிலையில ஒரு சம்பவம் நடப்பதாக எனக்கு புகார் வருது. நான் 10 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். 9 பேர் அந்த சம்பவத்தை ஒரு மாதிரியா சொல்றாங்க. ஒரு ஆள் 10 பேர் அதை பார்த்திருக்கிறாங்க, 10 பேர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நான் 10 பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது 9 பேர் ஒரு விதமாக அதை சொல்கிறார்கள், ஒரு ஆள் மட்டும் வேற விதமா சொல்றாரு. அப்ப நான் என்ன முடிவுக்கு வருவேன்? 9 பேர் சொன்னதான் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா ஒரு ஆளுடைய பார்வையை விட 9 பேர் பார்வையில தவறு குறைவு இருக்கும். ஒரு ஆளுடைய கண்ணை விட 9 கண்ணு, ஒரு கண்ணு தப்பு செஞ்சிடும், 9 கண்ணு என்ன செய்யாது, தப்பு செய்வதற்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு நினைத்து கொண்டு 9 பேர் இப்படி பார்த்துருக்காங்க, உனக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சிருக்கு, அப்ப நீ சரியா பார்க்கலப்பா, நீ ஏதோ கவனக்குறைவா பார்த்திருப்ப, ஏதோ ஒரு கோளாறு இருந்திருக்கும், கண்ணுல கோளாறு இருந்திருக்கும், ஏதோ ஒண்ணு கவனத்துல கோளாறு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 9 பேர் சொன்னபடிதான் அந்த சம்பவம் நடந்திருக்கும்னு முடிவு எடுத்து கொடுக்கணும். சரியா? அப்ப இது என்ன வழங்குது, இது மெஜாரிட்டி பாக்குறோம், இதுலயும் பாக்குறோம். அப்ப ஹதீசுகள் என்ன செய்யணும், அறிவிப்பாளர்கள் அதிகமான பேர் கம்மியான பேர் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம், மெஜாரிட்டி பாக்குறோம். மெஜாரிட்டி பின்பற்ற கூடாதுங்கிறாங்க, ஹதீஸ்ல கூட அப்படிதான் முடிவு எடுக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆன ஆளுக்கு ஒருத்தர் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவர் மோசம்ங்கிறாங்க, மைனாரிட்டியான ஆள் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மார்க்க விஷயங்கள்ல அறிவிப்பாளர் விஷயத்துல மெஜாரிட்டிங்கிறோம். இதையும் முரண்மாரி என்ன செய்வாங்க, நீங்கள் தான் இமாம தக்லீத் பண்றீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்களும் பெரும்பான்மையை தான் ஏத்துக்கிறீங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குரான் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுக்கு அதே பதில் தான். என்ன பதில்? சிந்திக்கிற விஷயங்கள்ல நாம பெரும்பான்மை ஏத்துக்கிற மாட்டோம். சிந்திக்கிற விஷயத்துல செய்ய மாட்டோம். மூளைக்கு எட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குமே. ஆனால் இப்போ உலக விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மூளைக்கு நெருப்பு சுடுமா சுடாதான்னு கேட்கிறேன். 10 பேர்ட்ட கேட்கிறேன். 10 பேர்ல 9 பேர் சுடாதுங்கிறான், ஒருத்தன் சுடுதுங்கிறான். நான் எதை ஏத்துக்கிறேன்? இப்ப ஒரு ஆட்கள் தான் ஏத்துக்கிறோம். ஏன் இதுல நம்பர் பார்க்க மாட்டேன்? ஏன் விஷயம் தப்பா இருக்குத? 9 பேர் என்ன செய்யறாங்க? நெருப்பு சுடவே செய்யாதுங்க அப்படிங்கிறான். ஒரு ஆள் மட்டும் சுடுங்கிறான். இப்ப நம்ம மெஜாரிட்டி பார்த்தோமா? இப்ப பார்க்க மாட்டோம். இதுல பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டோம்? இது மெஜாரிட்டியில் எடுக்கிற, இது சிந்திக்கிற விஷயம். இது ஆய்வு பண்ற ஒரு விஷயம். அப்ப ஆய்வு பண்ற விஷயத்துல 9 பேருக்கு விளங்கல, அவன் தப்பா சொல்றான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? 9 பேரை தப்பாக்கி ஒருவர் சொல்வதை என்ன செய்யறோம்? நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா 10 பேருமே சுடாதுங்கிறான். 10ஐயும் மறுச்சு தனியா தானே சொல்றான். 10 பேர் என்ன செய்யறான்? நெருப்புல சுடாதாங்கிறான். அடுப்பு கணக்கு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் 10ஐயும் தள்ளி என்ன செய்வேன்? நெருப்பு சுடுங்கிற தீர்ப்பை நான் அழிச்சிருவேன். அப்ப நெருப்பு சுடும் என்பதை அறிந்து கொள்வதற்கு எதை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம்? ஆட்களுடைய நம்பரை ஏத்துக்கிற மாட்டோம், கருத்துக்களை சொல்றது வரைக்கும். இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா,
ஒருத்தர் வந்து தலாக் தலாக் தலாக்குங்கிறார் ஒரு நேரத்தில், அல்லது முத்தலாக்குங்கிறார், 100 தலாக் விட்டேங்கிறார், 1000 தலாக்குங்கிறார். இப்படி ஒரு நேரத்தில் என்ன செய்யறாரு? முத்தலாக்கு, 3 தலாக்கு, 1000 தலாக்கு, தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொன்னாரே. ஆனால் 3 தலாக்கும் முடிந்து விட்டது என்று மெஜாரிட்டி ஆளுக்கு சொல்றாங்க. 3 தலாக்கும் ஆகிவிட்டது. தலாக் தலாக் தலாக்கு சொன்னா என்ன ஆயிடுச்சு? அதோட இனிமே சேரவே இயலாது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க? எல்லாருமே சொல்றாங்க. ஷாஃபி சொல்றாரு, ஹனபி சொல்றாரு, மாலிகி சொல்றாரு, ஹம்பலி சொல்றாரு, பெரிய பெரிய இமாம்கள் எல்லா ஸ்காலர்களும் என்ன செய்யறாங்க? அதை சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? இது தப்பு. 3 தலாக்குன்னு சொன்னாலும் எத்தனை தான்? 1 தலாக்கு தான். இன்னும் 2 சான்ஸ் சேர்ந்துக்கலாம். ஏன்னா ஒரு தடவை தானே சொல்றான். ஒரு தடவை சொன்னா ஒண்ணுதான். அது கோவத்தில் சொல்லும் போது 1 சொல்லுவான், 100 சொல்லுவான், 1000 கூட சொல்லுவான். என்ன சொன்னாலும் எத்தனை தான்? அது 1 தலாக்கு தான் நம்ம சொல்றோம். இதை சொன்னவங்களை எண்ணி பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இருக்காது. இந்த கருத்தை சொன்னதுக்கு என்ன இருக்காது? மெஜாரிட்டி இருக்காது. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு இப்னு தைமியா காலம் வரைக்கும் யாரும் சொல்லல. இப்னு தைமியா சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இப்னு அப்பாஸ், இப்னு முறை ஒரு சஹாபி 2 சஹாபி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 1-2 பேர் ஒரு மொத்தத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10% கூட சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த கருத்தை. 90% பேரு முத்தலாக்குனா முத்தலாக்கு தான் என்று சொல்லுவாங்க. இப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டி இங்க வருது. இதுல வந்து மெஜாரிட்டி பார்க்க மாட்டோம். என்ன பார்ப்போம்? நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம், நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம், ரெண்டையும் எடுக்கணும். ஆதாரத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அபூபக்கருடைய காலத்துல, உமருடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளில, ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 1, 2வது அபூபக்கருடைய ஆட்சி 1, அப்புறம் உமர் ஆட்சிக்கு வர்றாங்க, அவர் வந்து 2 வருஷம். இவ்வளவு காலமும் ஒருவர் 3 தலாக் என்று சொன்னாரையானால் 1 தலாக் என்றுதான் இருந்தது. இன்னமா யுஅத்து வாஹிதா, 1 தலாக் என்றுதான் அது நடைமுறை இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல அதான் நடைமுறை. அது மார்க்கம் ஆயிடுச்சு. அபூபக்கர் காலத்திலையும் அது இருந்தது. அதை வலுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. உமருடைய 2 வருஷத்துல இருந்தது. அதிகமாக மக்கள் முத்தலாக்கு முத்தலாக் என்று சொல்வதை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இனிமேல் முத்தலாக் என்று சொன்னீங்க, முத்தலாக்கு தான், 3 தலாக்கு தான் என்று சொல்லிவிட்டு அதை சட்டமாக்கினான்னு வருது. அப்ப நம்ம இதுல என்ன செய்யறோம்? இது இந்த ஹதீஸ் நமக்கு உண்மையை விளக்குறது. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா தான் இவர் சட்டம் போடுறாரு. ரசூலுல்லாஹ் காலத்துல இதான் இருந்துச்சுன்னு தெரியும் போது அவன் மிஸ்யூஸ் பண்றான். உனக்கு என்ன? அதை பத்தி அல்லாஹ் ரசூலுக்குள்ள கவலை. மிஸ்யூஸ் பண்றான்னு உங்களுக்கு என்னப்பா அதுல கவலை? உமருக்கு கவலை என்ன? இதுல இருக்கு. இவருக்கு என்ன உரிமை இருக்கு? அதுல அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மாத்தி சொல்லுவார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இதைத்தான் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை உடைக்க போறேன், அதையே நான் மாத்தி எழுத போறேன்னா அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க வகி வந்துச்சா இல்லாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? சிந்திச்சு பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு ஒத்ததாக இருக்கிற சட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். உமர் சட்டமாக்குனதுனால அப்படியே நடைமுறை வந்துகிட்டே இருந்துருந்துச்சு. வாயை யாரும் திறக்கல. 700ல இப்னு தைமியா திறக்கிற வரைக்கும் யாரும் திறக்கல. உமரிலான சட்டத்தை போட்டு உமரை சட்டம் போட்டாங்கன்னா மன்னர் போட்டாருன்னு வாய முடியலாம் இருந்துட்டாங்க. அல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, ரெக்கார்ட் ஆகல. சில பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கலாம், அது என்ன செய்யப்படல. எல்லாரும் மௌனமா இருந்திருக்க மாட்டாங்க. யாராவது ஆட்சேபனை தெரிவிச்சு தான் இருப்பாங்க. அது ரெக்கார்டா ஆகாம இருந்துச்சு, கிடைக்கல. எதிர்ப்பு தெரிவிச்சு புரட்சி நடந்த மாதிரி எப்படி நீ சொல்ல போச்சுன்னு கொந்தளிச்சு இருக்கணும். இதுக்கு அப்படி கொந்தளிச்ச மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறத பார்த்தோன்னே 700 வருஷத்துக்கு வரைக்கும் இப்படி ஓடுது வண்டி. 700 ஆண்டுகளாக முத்தலாக்குன்னா முத்தலாக்கு. எல்லாரும் வாய முடிட்டு நினைச்சிட்டாங்க, உமர் சட்டமாக்கிட்டார், அப்படி நடைமுறையில் வந்துருச்சு, அது நம்மள அப்படி கொண்டு போயிட்டே இருப்போங்கிறாங்க. அவர் உடைக்கிறார். இது எப்படி? இது யார்? உமர் அல்லாஹ்வுடைய ரசூல்லா ஒன்னு சொன்னாங்கன்னு தெரியும் போது அதை மாத்திர அதிகாரம் வந்து அவருக்கு கிடைக்குமா? ரசூல்லா சொல்லாத ஒன்றை இவர் சொன்னா கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். ரசூல்லா சொன்னதை உடைக்கிறதா இருந்தா, ரசூல்லா சொன்னதிலே பிழை கண்டால், ரசூல்லா சொல்ல தப்பு நான் சரியான சட்டத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்லி கட்டுமையான முறையில, அதனால சஹாபாக்களை திட்டுறாருன்னு பேர் வாங்கினாரு. முதல்ல இப்னு தைமியா என்ன பேர் வாங்கினாரு? இந்த மேட்டர்லாம் வாங்குறாரு. என்ன அவர் என்ன செய்றாரு? மும்மராவே இருக்கட்டும்பா, ரசூலுல்லாவுக்கு மேலையான்னு கேட்கிறாரு. உடனே சஹாபி திட்டாங்க. ரசூலுல்லாவுடைய உரிமை அந்த கண்ணியம் போகுதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விட யாரை பெருசா நினைக்கிறாங்க? உமரை நம்மளோட பெருசா நினைப்போம். வைக்க ரசூலுல்லாவோட பெருசா நினைக்க முடியுமா? அந்த உணர்வுல தான் ஒரு வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துறாரு. யார் சொன்னாலும் சரி, எவ்வளவு காலம் சொல்லி இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான் சொல்லுவார். எத்தனை வருஷமா தான் எனக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர் கேட்பார். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்?
மெஜாரிட்டி பார்க்கல. இப்ப நம்ம ஆய்வு பண்றோம், இவருடைய கருத்து கரெக்டா இருக்கிறது, கேள்வி கரெக்டா இருக்கிறது. இதுக்கு 700 வருஷத்துல உள்ள யாரும் 700 வருஷத்துக்கு பிந்தி வந்த யாரும் பதில் சொல்ல முடியல, கரெக்டா தான் கேட்டிருக்கான்னு சொல்லி நம்ம அந்த கருத்தை சார்ந்து நிக்கிறோம். இப்னு தைமியா சொல்லாட்டாலும் நம்ம அந்த ஹதீஸ்ல இருந்து வழங்கியிருப்போம். அப்ப நம்ம இந்த இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்க செஞ்சோம், பார்க்கல. அப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டி எதுல பார்ப்போம் என்று கேட்டால், எது சிந்தனைக்கு வராதோ, சிந்தித்து பார்த்தால் இது கரெக்ட் தவறுன்னு தெரிஞ்சா மெஜாரிட்டிக்கு வேலையே கிடையாது. சிந்தனைக்கு எது சரியோ அதைத்தான் செய்யணும். சிந்தித்து பார்த்தால் சரியா தவறான்னு கண்டுபிடிக்காட்டி வேற வழி இல்லை. அப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, இப்ப நாளைக்கு சாப்பாடு போட வேண்டி இருக்குது, பிரியாணி போடுவதா அல்லது குஸ்கா போடுவதா கருத்து கேட்கிறோம். அப்ப 100 பேர் இருக்கிறீங்க, 90 பேர் பிரியாணிங்கிறீங்க, 10 பேர் குஸ்காங்கிறாங்க. சிந்திச்சா பார்க்க முடியுது போயிட்டு. விருப்பம் இதெல்லாம் டேஸ்ட், ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை விஷயம், அது சாப்பிட்றதுக்காக நம்ம கொடுக்கணும். சிந்தனையில எனக்கு குஸ்கா தான் சரின்னு சொன்னா 90 பேர் சாப்பிட மாட்டோம். என் சிந்தனைப்படி குஸ்கா சரி என்று தெரிகிறதுல என்ன ஆயிரும், 90 பேர் அவங்க சாப்பிட்றதுக்காக நம்ம கொடுக்க போறோம். அவங்க விரும்புறது என்னங்கிறத நம்ம கேட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், அதிகமான பேர் விருப்பத்தை குறைவா உள்ளவங்க என்ன செய்யணும், சரி நம்ம காவடி 90 பேருக்கு பாதிப்பு வரக்கூடாது, நம்மளும் சகிச்சுக்கணும், ஒரு வழி இல்லை, நம்ம வெளியே வேற சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணுமே தவிர, இதுல நம்ம 10 பேர் கருத்தை ஏத்துக்கிற முடியாது. சிந்திச்சு பார்க்கிற விஷயம் இல்லாதனால ஏன் இந்த முடிவுக்கு வர்றோம், சிந்திச்சு பார்த்து இதுல என்னது நல்லது கெட்டது அறிய முடியும். சில நேரத்தில் அறியலாம், சில விஷயங்கள்ல இந்த உணவு விஷயங்கள்ல சில நேரத்தில் என்ன செய்யலாம், அறியலாம் காரண காரியத்தோட. இது வேணாம் பிரியாணிங்கிறதுல அவன் இந்த சிக்கன் பிரியாணி சொல்லி சிக்கன் போட மாட்டேங்கிறான், காக்காய காக்கா எடுத்து போடுறான்னு ஒரு காரணத்தோட நிரூபிக்கிறாங்கன்றீங்க, அப்ப வேணாண்டுவோம். மெஜாரிட்டி உங்களுக்கு விளங்காம நீங்க நிறைய பேர் அதை ஆதரிச்சிட்டீங்க, அது சிக்கன் பிரியாணி கிடையாது, அது செத்த கோழியை தான் என்ன செய்யறீங்க போடுறாங்க, அறுக்கிறதே கிடையாது, அவங்கள தண்ணியில மூழ்கி வச்சு ஆவடிச்சு தான் சிக்கன் பிரியாணி போடுறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட கிடைத்தால் இப்ப நம்ம என்ன செய்வோம், 90 பேர் கேட்க மாட்டோம். நீ 90 சொன்னாலும் சரி 100 பேர் சொன்னாலும் சரி கிடையாதுன்னு. ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா? இது ஆதார சிந்தனைக்கு வந்துருச்சு. இப்ப என்ன வந்துருச்சு, விருப்பத்தின் அடிப்படையில கேள்வி கேட்டால் அப்ப அதிகமான பேர் விருப்பத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அப்படி கேள்வி கேட்கும் போது இந்த 99 பேர் சொல்றீங்க, ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, இந்த ஊர்ல சிக்கன்ங்கிறத பொய், சிக்கன்ல அறுக்க மாட்டான், காபீர் தான் வச்சிருக்கிறான் கடை, அவங்க கொண்டே தண்ணியில முக்கி சாவடிச்சுட்டு என்ன செய்வான், அதைத்தான் பிரியாணில போடுறான், வேற மாதிரி இந்த ஊர்ல கிடைப்பது இல்லை அப்படின்னு ஒருத்தர் காரண காரியத்தோட ஆதாரத்தோட சொன்னாரே. ஆனால் இப்ப யாரை ஏத்துக்கணும், ஒரு விருப்பம் மேட்டர் வரல, இது சரியா தவறாக போயிடுச்சு. எது வேணும் எது வேணுங்கிற விருப்பத்தில இருந்து கடந்து 2வது கட்டத்துக்கு வந்துருச்சு. எந்த கட்டத்துக்கு, சரியா தவறா. இப்ப நீங்க 99 பேரும் ஹராம சாப்பிட வைக்கிறதா அல்லது ஹலால சாப்பிட வைக்கிறதா? இப்ப நம்ம ஹலால் என்ன செய்வோம், ஒரு ஆள் சொல்றாருல அவருடைய பாயிண்ட் கரெக்டா இருந்தோன்னு ஏத்துக்கிறோம். அப்ப இந்த இதான் வித்தியாசம். அதாவது சிந்தனைக்கு ஏற்படாத விஷயங்கள்ல மெஜாரிட்டியையும் பார்ப்போம், ஒரு ஆளையும் பார்ப்போம், வர்ற தகவலை எல்லாம் பார்ப்போம். ஏன் சிந்தனைக்கு வரவில்லை, சிந்தனைக்கு வராத விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு தொழுகை நடத்த வேண்டி இருக்குது, மசூரா பண்றோம், எத்தனை மணிக்கு வைக்கிறது அப்படின்னு கேட்கிறோம், பர்னா தொழுகை எத்தனை மணிக்கு வைக்கிறது, அப்ப அது எல்லாரும் என்ன சொல்றாங்க 7 மணிக்கு வைப்போங்கிறாங்க, 2 பேர் 9 மணிக்கு வைக்கவோங்கிறாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கிற மாட்டோம், 9 மணி ஏத்துக்கிற மாட்டோம். சரியா? 2க்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் எல்லாரும் 10 மணிக்கு வைப்போங்கிறாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றாரு 10 மணிக்கு வைக்க கூடாது. ஏன்னு கேட்டா இந்த நாளில் முதலில் செய்ய வேண்டிய காரியம் பெருநாள் தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப 10 மணி வரைக்கும் ஒரு காரியம் செய்யாம ஒரு மனுஷன் இருப்பான், லேட் ஆக்கணும்னா பல காரியம் செஞ்சிருவான். அந்த நாளில் முதலில் செய்கிற காரியம் வர்றதுனால சுபுஹ் தொழுதோன்னு எவ்வளவு முந்த முடியுமோ அவ்வளவு முந்தனு, ஒரு 7 காட்சி வைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்ப 99 நினைச்சுவாங்க, அவங்களும் கட்டுப்பட்டுருவாங்க. ஆமா நம்ம இப்படி நம்ம வசதியை பாக்குறோம், மார்க்கத்தில் இப்படி இருக்குன்னு அவங்களும் நினைச்சிருவாங்க கட்டுப்பட்டு. இப்ப சிந்தனைக்கு வேலை வந்துருச்சு. விருப்பத்தை கேட்கிறதா இருந்தா அது ஒரு மாறிய முடிவு எடுப்போம், சிந்தனையின் அடிப்படையில் வர்றதா இருந்தா அதுல என்ன முடிவு இல்ல, மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற மேட்டருக்கு இடமே இல்ல. இப்படியாக நம்ம என்ன செஞ்சிருந்தேன், விளைவிக்க நம்ம சிந்தனையில அடங்கக்கூடிய விஷயம், சிந்தனையில் அடங்காத விஷயம், இப்படி 2ஆக பிரித்து விளங்கி கொண்டோமையானால் இந்த ஹதீஸ் சம்பந்தமா தான் நம்மகிட்ட கேள்விலாம் வரும். அறிவிப்பாளர் பத்தி பேசும்போது இதை சொன்னோன்னு பாருங்க மெஜாரிட்டி இல்லைன்னாங்க பாரு சொல்லுவார், இப்ப மெஜாரிட்டி அடிப்படையில் இந்த ஹதீஸ் தப்புன்னு சொல்லுவார் பாரு அப்படின்னு கூட்டு வந்திருப்பாங்க. மெஜாரிட்டி இல்லைங்கிறாருல, இப்ப பாரு இந்த ஹதீஸை பத்தி கேட்டோம்னா என்ன சொல்லுவாரு,
மெஜாரிட்டியான ஆளுக்கு மாத்தமா சொல்லிருக்கான் சொல்லுவார் பாரு அப்படிமாங்க. அவனு தள்ளி ஆட்டி போடுவான். ஏன் விலங்கல் அவனுக்கு பார்த்தா மேலோட்டம் பார்த்தா என்ன செய்யறது, நம்மளை அப்படித்தான் சொல்றோம். மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். அப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற அடிப்படையில் சொல்றீங்கன்னு கேட்டா அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான். மெஜாரிட்டியில முடிவெடுப்பது, வர்ற தகவலை வைத்து முடிவெடுப்பது, இதெல்லாம் எதுல உள்ளதுதான், மார்க்கத்தில் உள்ளதுதான். எதுல அப்படி செய்யக்கூடாது என்றால் ஆதாரங்கள் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடியவைகளையும் சிந்தனை அடிப்படையில் முடிவு செய்யக்கூடியவைகளையும் கருத்து கேட்டு முடிவெடுக்க கூடாது. பாயிண்ட் 2 பிரிச்சுக்கங்க. ஆதாரம் தான் அதுக்கு முடிவு செய்யணுமானால் அபூபக்கர் அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போனா என்ன நடந்துச்சு, ஓட்டெடுப்பு நடத்திருந்தா என்ன ஆயிருக்கு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன அன்னைக்கு அதிகமான பேர் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாவலன்ட்டாங்க. ஒரு அபூபக்கர் தலைமையில சின்ன நம்பர் என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் மௌத்தாட்டா சொல்றாங்க. நீங்க கருத்து வந்துருச்சு எடுங்க ஓட்டெடுப்பு நடத்துங்கன்னா எல்லாம் கையை தூக்கிருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாவல, அப்ப பாடியை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதை வணங்க வேண்டியதான். கடைசியில் என்ன வைக்கிறேன், அவங்களுக்கு சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமா இது மாறி போயிருக்கும். அங்க என்ன செஞ்சாங்க, மெஜாரிட்டி ஆனாலுக்கு அப்படி சொன்னாலும் மைனாரிட்டி இப்படி சொன்னாலும் இந்த மைனாரிட்டி என்ன செஞ்சாரு, ஆதாரத்தை அள்ளி போட்டார். மைனாரிட்டியா இருக்கக்கூடிய என்ன செஞ்சாரு, இது ஓட்டெடுப்புல எடுக்கிற முடிவு கிடையாது, இது ஆதாரத்தில் எடுக்கிற ஒரு முடிவு. இந்த பார் ஆதாரம், இன்னைக்கு மையத்துன் நபியை நீனு மையத்து இறந்து போகக்கூடியவர் அல்லாஹ் தெளிவா சொல்லுகிறான். அது மாதிரி முகமது இறந்து விட்டால் நீங்கள் வந்த வழியே போய் விடுவீர்களான்னு கேட்கிறான். இறக்க போய் ஆளா இருக்கத்தானே இப்படி கேட்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி வசனங்களை அள்ளி அள்ளி போட்டவன எல்லாம் சைலண்ட். அதெல்லாம் முடியாது. ஓட்டெடுப்பு நடத்துன்னு சொல்லல, அவங்க சொன்னாங்களா? அப்ப ஓட்டெடுப்பு நடத்துற விஷயங்களாக எடுக்கப்படுறதுக்கு தான் ஓட்டெடுப்பு நடத்தணும். சிந்தனையில் எடுக்கிற விஷயத்துக்கு ஓட்டெடுப்பு கிடையாது. ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதுக்கு என்ன இல்ல, ஓட்டெடுப்பு கிடையாது. அப்படின்னு ஒரு சொத்து இருக்கிறது உலகத்தில் எடுத்துக்கிறோமே, இந்த என்னுடைய சொத்து, இந்த கட்டணம் என்னுடைய சொத்துன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க 99 பேர் திரண்டுகிட்டு இவர் சொத்து இல்லைன்னு கோர்ட்டுக்கு போறீங்க, என் சொத்து இல்லைன்னு. நான் ஒத்தால என் சொத்துங்கிறேன், அதுக்கு இந்த இருக்கு ஆதாரம்னு காட்டுறேன். நான் கோர்ட்ல என்ன செய்யறேன், இந்த இருக்கு என் சொத்துக்கு ஆதாரம். அப்ப ஆதாரம் இருந்தாலும் 99 பேர் சொல்றேன் சொல்லுவான் கோர்ட்ல, சொல்ல மாட்டேன். பேப்பர் படிப்பான், ஆமா இன்னாருக்கு வித்திருக்கிறாரு, கரெக்டா இருக்கு, உனக்கு தான் பாப்பான்னு இருப்பான். அப்ப 99 பேர் என் சொத்து இல்லைங்கிறான். ஒரு ஆள் நான் மட்டும் என் சொத்துங்கிறேன். என் சொத்துன்னு சொல்றக்கூடிய நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன், இது என் சொத்து தான் என்பதற்கு என்ன செய்யறேன், பத்திரம் என் பேர்ல பதிவு பண்ண பத்திரத்தை வச்சிருக்கிறேன். இந்த ஆதாரம் பேசுமா 99 பேசுமா? ஆதாரம் தான் பேசும். அப்ப நல்ல விளைக்கிறேன். உலகத்துல ஆதாரங்கள்ல பேச வேண்டியதுக்கு ஆதாரம், சிந்தனையில் பேச வேண்டியதுக்கு சிந்தனை, தகவலை கேட்கக்கூடியதுக்கு தகவல், மெஜாரிட்டியை கேட்கக்கூடியதுக்கு மெஜாரிட்டி என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கிரவுண்ட் இருக்கும் பொழுது அதை செஞ்சதுனால அதே மாதிரி இருக்குன்னு செய்யணும் கேட்க இயலாது. மெஜாரிட்டி அதுக்கு கேட்டதுனால அனைத்துக்கும் மெஜாரிட்டியை கேளு சொல்லக்கூடாது. அதுல தகவலை கேட்டதுனால இதுலயும் தகவலை கேளு. அப்ப காய்ச்சல்காரனுக்கு ஒரு ஊசியை போட்டாங்க, வைத்த வலிக்காரனுக்கு அதே ஊசி போட்டா சொல்றது, அவன் நோய்க்கு அவனுக்குரிய மருந்து, இவன் நோய்க்கு இவனுக்குரிய மருந்து. கேன்சர் ஆபரேஷன் பண்றாங்க, ஒருத்தன் தலைவலி வருது எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்கிறான், உனக்கு என்ன பண்ண அவனுக்கு பண்ணணும், அவன் நோய் வர உனக்கு வர அவனுக்கு செஞ்சு இவனுக்கு செய்யலாமா? அப்ப அவனுக்கு ஆபரேஷன் பண்ணா ஆபரேஷன் பண்ற லெவல் அவனுக்கு இருந்தது, இவனுக்கு ஆபரேஷன் பண்ற லெவல் இல்ல. இது மாதிரி உலகத்துல எத்தனையோ புரிஞ்சுக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தை என்ன செய்ய நீங்க விளங்கி கொள்ளணும். இது ஹதீஸ் துறையில் நீங்க சந்திக்கிற கேள்விக்கான ஒரு பதிலுக்கு இதை சொல்லணும். சரியா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226.